Harry Potter and the Order of Phoenix, Chapter 24, Part 1, Occlumency. இந்த சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டருங்க. ஏன்னா இந்த அக்ளூமென்சின்றது ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரம்ன்ற மாதிரி இந்த ஹோல் புக்லேயே இந்த அக்ளூமென்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். இவங்க எல்லோரும் அங்கே சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே கிரிமால்ட் பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. இவங்க வந்து க்ரீச்சர் எங்கன்ட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஹாரி கூட சொல்லுவாங்க, நான் வந்ததுலேருந்து க்ரீச்சர் இங்கே பார்க்கவே இல்லை, அவங்க யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ சீரியஸ் வந்து தேட போகிறேன்னு சொல்லியிருப்பார்ல, அவர் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவார், இந்த மாதிரி க்ரீச்சர் வந்து மேலே ஆட்டிக்கில் இருந்துச்சு, அங்கே ஏதாச்சும் பிளாக் ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதோட கபோர்டில் பதுக்கி வைக்கிறதுக்காக அங்கே சுற்றிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரு. நான் அங்கே தான் க்ரீச்சரை பார்த்தேன், கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரா. ஆட்டிக்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்தியாவில் பார்த்தீங்களா, இந்தியன் ஸ்டைலில் வந்து பில்டிங் ஃபுல்லுமே வீடு ஃபுல்லுமே மொட்டை மாடி வச்சு கட்டுவாங்க. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் அந்த மாதிரி மொட்டை மாடி வச்சு கட்ட மாட்டாங்க, அவங்க மேலே கவர் பண்ணிடுவாங்க. அந்த கவர் பண்ணி அந்த மேலே இருக்குல்ல, அந்த மொட்டை மாடியில் மேலே இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அது கவர் ஆகிருக்கும். ஸோ அங்கே தான் அவர் வந்து க்ரீச்சரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரா. ஆனால் சீரியஸ் வந்து அவரோட இந்த ஸ்டோரி வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். ஆனால் ஹாரிக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாகவே இருந்தது. பிகாஸ் க்ரீச்சர் ரீஅப்பியர் ஆனதுலேருந்து இவங்க எல்லாரும் அடுத்து க்ரீச்சரை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அது எப்படி இருந்துச்சுன்னா நல்ல மூடில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி க்ரீச்சர் அப்படி இருக்கவே இருக்காதுல, ஏதாவது முணங்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்ல, வேணும்னே இவங்க எல்லாருமே இவங்க காதில் பண்ணணுன்னே கத்தி திட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறதே இல்லை. நல்ல மூடில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் வந்து என்ன சொன்னாரும், முன்னாடிலாம் பயங்கரமாக சீரியஸை கத்த விடும், இப்போ எல்லாம் சீரியஸ் என்ன சொன்னாலும் உடனே போய் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஹாரி ஒரு 2-3 தடவை ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். என்னன்னா, அந்த க்ரீச்சர் இருக்குல்ல, அது ஹாரியவே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அப்படியே ரொம்ப பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்குமா. ஹாரி டக்குன்னு அப்போ அந்த டயத்தில் க்ரீச்சரை பார்த்தான்னா க்ரீச்சர் வந்து பார்க்காத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி போகிறத ஹாரி வந்து ஒரு 2-3 டைம் அதை நோட்டீஸ் பண்ணுவான். பட் ஹாரி இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சீரியஸ் கிட்ட சொல்ல மாட்டான். அதாவது அவனுக்கு க்ரீச்சர் மேலே ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவன் சீரியஸ் கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா சீரியஸ் வேறு இப்போ ரொம்ப டல் ஆகிட்டு இருப்பார். கிறிஸ்மஸ் வேறு முடிஞ்சிருச்சா, இப்போ வந்து அவங்க ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்புற நாள் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கா. ஸோ அவரோட முகத்தில் இருந்த அந்த சந்தோஷம்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடும். ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகி எதுக்கெடுத்தாலும் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பாங்களே, இந்த குழந்தைங்கள்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே உட்காந்துட்ருப்பாரா. அவர் மூஞ்சி தூக்கி வைக்கிறது வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு நோய் ஃபீவர் இருக்குல்ல, அது ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் சீரியஸ் வந்து நல்ல ஜாலியாக இவங்க எல்லோரும் கிறிஸ்மஸ்க்காக வீட்டில் இருந்தனால நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கத்தி பாட்டு பாடிட்டு அப்படி இருந்தவர் டக்குன்னு அமைதியாகிறனால எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி ரொம்பவே அஃபெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டானா. ஆனால் ஹாரிக்கு வந்து இப்போ சீரியஸ் இந்த வீட்டில் தனியாக அந்த க்ரீச்சர் கிட்ட மட்டும் விட்டுட்டு போகிறதுல சுத்தமாக அவனுக்கு இஷ்டமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸ்க்கு அவன் திரும்ப போக இஷ்டமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பான். பிகாஸ் அங்கே திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு போகணுன்னா அந்த டொலாரஸ் அம்ப்ரிட்ஜோட கொடுங்கோல் ஆட்சிக்குள்ளே போய் நுழையிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க இந்நேரத்துக்கு எத்தனை டெக்ரீஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்றதும் அவனுக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, அவனால் கியூடிச்சும் போய் விளையாட முடியாதுல, அவனை வேறு கியூடிச்சிலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ கியூடிச் இருந்தாலாவது அவன் கியூடிச் தான் அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ அதுவுமே இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து சுத்தமாக ஹாக்வர்ட்ஸ்க்கு போகவே பிடிக்கல. இன்னொன்று என்னென்னா, எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிடும், கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிடும். ஸோ எக்கச்சக்க ஹோம்ஒர்க் இருக்கும். அண்டு டம்பிள்டோரும் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு மாதிரி ரிமோட்டாக தானே இருக்கார், ஹாரி கூட எந்த கான்டாக்டும் இல்லாமல். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஹாக்வர்ட்ஸ்க்கு போக பிடிக்கவே இல்லையா. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அங்கே என்னென்னா, அந்த டிஏ மீட்டிங்ஸ் நடக்கிறது மட்டும்தான். அப்படி அந்த டிஏ மீட்டிங்ஸ் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா ஹாரி வந்து என்ன யோசிச்சிருப்பானா, சீரியஸ் கிட்ட கெஞ்சி நம்மளை ஹாக்வர்ட்ஸ்க்கு போகாமல் கிரிமால்டு பிளேஸ்லேயே நம்ம இருந்துடலாம், சீரியஸ் கிட்ட எப்படியாவது அந்த மாதிரி கெஞ்சி இங்கேவே இருந்துடலாம், அந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சு வச்சுருப்பான். அந்த ஒரே அந்த டிஏ மீட்டிங்காக மட்டும்தான் அவன் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் தொலையலாம் அப்படின்ற மாதிரியே அவன் யோசிச்சு வச்சுருப்பானா. ஆனால் அந்த ஹாலிடேவோட லாஸ்ட்டில், அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேவோட லாஸ்ட் டேயில் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, ஹாரியும் ரானும் அவங்களோட பெட்ரூம் இருக்குல்ல, அங்கே உட்காந்து விசார்ட் செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. விசார்ட் செஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி மூவிலையும் பார்த்துருக்கோம், நானும் பேசியிருக்கேன் இல்லையா.
அதுவும் ஒவ்வொரு இது ரான் இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானா அவனோட பானாக இருந்தாலும் சரி குவீனாக இருந்தாலும் சரி எந்த பீசஸாக இருந்தாலும் மேஜிக்கில் அதுவே மூவ் ஆகுங்க. மித்தவங்கள போய் அட்டாக் பண்ண போகும்போது அந்த பீசஸ்லாம் கத்தி பேசுங்க, திட்டுங்க, பயங்கரமாக திட்டுங்க, அடித்து நொறுக்குங்க ஆப்போசிட் டீம் பிளேயரோட பீசஸை போட்டு. ஸோ அவங்க 2 பேரும் இப்படி உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்களா. ஜின்னியும் ஹெர்மாயினியும் உட்காந்து அவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. க்ரூக்ஷாங்கை வந்து ஹெர்மாயினி வந்து நல்லா மடியில் டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா க்ரூக்ஷாங்க் வந்து முன்னாடிலேருந்தே இந்த வேலையை பார்க்கும். இவங்க யாராவது விசார்ட் செஸ் விளையாண்டாலே அதில் இருக்கிற அந்த செஸ் பீசஸ்லாம் இந்த மாதிரி பேசுதுங்களே, பேசி கத்தி சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்களே. க்ரூக்ஷாங்க் வந்து அது எப்படி இருக்குன்னு தெரில. மேபி அதுங்களை பார்க்கும்போது எலி மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. இது போய் அட்டாக் பண்ண போகும், பயங்கரமாக போய் அட்டாக் பண்ண போகும், கடிக்க போகும், போய் எல்லாத்தையும் குலைச்சி விட்றதுக்காக போகுமா. ஸோ ஹெர்மாயினி வந்து டைட்டாக அதை க்ரூக்ஷாங்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குமா. அப்போ மாலி ஆண்டி மேலே ஏறி வருவாங்க இவங்க ரூமுக்கு வந்து. ஹாரி டியர், என் கூட நீ கொஞ்சம் கீழே கிச்சனுக்கு வரியா? ப்ரொஃபஸர் ஸ்னேப் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரிக்கு வந்து டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ரிஜிஸ்டரே ஆகலை. ஏன்னா ரானோட பான் இருக்குல்ல, அது ஹாரியோட பிஷப்பை போட்டு பயங்கரமாக அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்குமா. அப்போது ஹாரியோட மித்த பீசஸ்லாம் கத்திகிட்ருக்குங்க. அவனை அடி முட்டாளே, அவன் வெறும் பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரானோட பானை வந்து சொல்லி கத்திகிட்ருக்குங்களா. ஸோ அவனுக்கு சரியாக கேட்டிருக்காதா. சாரி மிஸ்ஸஸ் வீஸ்லி, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்பானா. ப்ரொஃபஸர் ஸ்னேப் டியர் கீழே கிச்சனில் இருக்கார், அவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரிக்கு வந்து ஷாக் ஆயிடுவான், எக்ஸ்ட்ரீமாக ஷாக் ஆகி அவன் வாயை ஆன்னு ஓப்பன் பண்ணிடுவான். அவன் திரும்பி ரான் ஹெர்மாயினி ஜின்னியை பார்ப்பாங்களா. அவங்களும் ஷாக் ஆகி ஹாரியை பார்த்துட்ருப்பாங்களா. தென் வேறு வழியே இல்லாமல் அவன் எந்திரிச்சிருவானா. ஹெர்மாயினியும் க்ரூக்ஷாங்கை விட்டுரும் இந்த ஷாக்கில். ஸோ க்ரூக்ஷாங் வேகமாக அந்த செஸ் போர்டு மேலே ஏறி போய் பாஞ்சு அதில் இருக்க எல்லாத்தையுமே குலைச்சி விட்டு கீழே தள்ளி விட்டுரும். ஸ்னேப்பா அப்படின்னு ஹாரி பிளாங்காக மாலி ஆண்டி கிட்ட கேட்பானா. ப்ரொஃபஸர் ஸ்னேப் டியர் அப்படின்னு மாலி ஆண்டி அவனை கரெக்ட் பண்ணுவாங்க. சரி இப்போ நீ கீழே சீக்கிரம் வா, அவர் ரொம்ப நேரம் இங்கே இருக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்களா. நீ என்னத்தை பண்ண அப்படின்னு ரான் வேகமாக மாலி ஆண்டி போனதுக்கப்புறம் ஹாரி கிட்ட கேட்டுட்ருப்பான். நீ ஏதாவது பண்ணியா என்ன அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. அவனும் வேகமாக அவன் மூளைக்குள்ளே யோசிச்சுட்ருப்பான், நம்ம என்னமாவது பண்ணோமா, எதுக்கு ஸ்னேப் இப்போது கிரிமால்டு பிளேஸ் வரைக்கும் கிளம்பி வந்திருக்காரு என் கூட பேசுகிறதுக்காக, ஒருவேளை அவர்கிட்ட நம்ம லாஸ்ட்டாக சப்மிட் பண்ண ஹோம்ஒர்க்கில் எதுவும் டீ வாங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்ருப்பானா. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவன் கீழே போயிடுவான். கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணுவானா. பார்த்தா அந்த டேபிளில், அந்த டைனிங் டேபிளில் ஸ்னேப் ஒரு பக்கமும் சீரியஸ் ஒரு பக்கமும் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ அமைதியாக 2 பேரும் ஒருத்தர் நல்லா பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. சீரியஸ்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அப்படின்னு ஹாரி உள்ளுக்குள்ளே வந்தோடனே ஒரு சவுண்டு விடுவானா. அவன் வந்துட்டான்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அவன் அப்படி செய்வானா. ஸ்னேப் திரும்பி ஹாரியை பார்ப்பார். அவர் பார்க்கும்போது அவர் ஹேர் கட் நமக்கு தெரியும் இல்லையா, முன்னாடி அப்படியே முடி விழுந்துட்டுருக்கும். அது நல்ல முகத்தை இப்படி கவர் பண்ணியிருக்குமா, ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும் அவரோட முடியே, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எண்ணெய் விழிஞ்சு அந்த மாதிரி இருக்குமா. அவர் திரும்பி ஹாரியை பார்ப்பாரா. வந்து உட்காரு பாட்டர் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. யூனோ அப்படின்னு இப்போ சீரியஸ் ரொம்ப சத்தமாக எரிச்சலாக பேச ஆரம்பிப்பார். இங்கே வந்துட்டு நீ யாரையும் ஆர்டர் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்னேப், ஏன்னா இது என்னோடய வீடு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்போது ஸ்னேப்போட முகத்தில் வந்து ஒரு மாதிரி எரிச்சல், அப்படியே கோரமாக அவரோட முகமே மாறுற மாதிரி இருக்குமா. ஹாரி வந்து சீரியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு ஸ்னேப்பை வந்து பார்த்துட்டு உட்காருவானா. நான் இங்கே உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு வந்தேன் பாட்டர், ஆனால் இந்த பிளாக் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நான் அவனோட காட்ஃபாதர் அப்படின்னு சீரியஸ் இதுக்கு முன்னாடி பேசினதை விட நல்லா லவுடாக பேசுவாரா. அண்ட் நான் இங்கே டம்பிள்டோரோட ஆர்டரில் வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்னேப்பும் அவரோட வாய்ஸை வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிற மாதிரி பேசுவாரா. பட் வேணும்னா நீ இங்கேயே இரு பிளாக், ஏன்னா நீ இன்வால்வே ஆகாமல் இருக்கிறது உனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி நக்கலாக சொல்வாரா. நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சீரியஸ் வந்து வேகமாக கோவமாக எந்திரிச்சு நிற்பாரா. அவர் உட்காந்துருக்க சேர் வந்து டம்முன்னு பின்னாடி கீழே போய் விழுகும். அந்தளவுக்கு அவர் ஸ்பீடாக கோவமாக எந்திரிப்பார். அதான் நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால் ஆர்டருக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்ற கடுப்பில் தானே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இப்போது சீரியஸோட முகம் முழுக்க பயங்கரமாக கோபமாக கொடூரமாக மாறுமா. இப்போது ஸ்னேப்போட முகத்தில் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு புன்னகை வேறு இருக்கும். இந்த டேர்ம் நீ அக்ளுமென்சி படிக்க விருப்பப்படுறதா ஹெட்மாஸ்டர் என்னை அனுப்பிச்சு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. என்னது அப்படின்னு ஹாரி பிளாங்காக கேட்பான். ஸ்னேப் வந்து இப்போ ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே பேசுவார்.
அக்ளூமென்சி பாட்டர், உன்னோட மைண்டை எக்ஸ்டர்னலாக எதுவும் பெனிட்ரேட் பண்ணாமல் இருக்க மேஜிக்கலாக டிஃபென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரான்ச் ஆஃப் மேஜிக், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரிக்கு வேகமாக ஹார்ட் துடிச்சிட்ருக்கும். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் பெனிட்ரேஷன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். அவனை அந்த வால்டமோர்ட் ப்ராசஸ் பண்ணலன்னு தானே இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எதுக்காக இதை படிக்க சொல்கிறாங்கன்ற மாதிரி அவன் திரும்பவும் அவனோட வாயை திறந்து அது நான் எதுக்காக அந்த அக்ளூத்திங்கை படிக்கணும் அப்படின்னு அவன் வளருவானா. பிகாஸ் ஹெட் மாஸ்டர் அது நல்ல ஐடியான்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஸ்னேப் இப்போ ஒரு மாதிரி அவர் ஸ்மூத்தாக பேசுவார்ல அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். வீக்லி ஒன்ஸ் உனக்கு ப்ரைவேட் லெசன்ஸ் நடக்கும், ஆனால் அதை பற்றி நீ யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாது, முக்கியமாக டொலாரஸ் அம்பிரிட்ஜ்கிட்ட, உனக்கு புரியுதா அப்படின்னு அவர் கேட்பாரா. அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லுவான். ஆனால் யார் எனக்கு டீச் பண்ண போகிறா அப்படின்னு அவன் கேட்பானா. ஸ்னேப் அவரோட 2 புருவத்தையும் உயர்த்திட்டு ஹாரியை பார்ப்பாரு. நான் தான் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரிக்கு இப்போ அவனோட உடம்புக்குள்ளே ஒரு மாதிரி ஹாரபிளான சென்சேஷன் பயங்கரமாக ஸ்பீடாக பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி இருக்கும். ஸ்னேப் கூட எக்ஸ்ட்ரா லெசன்ஸா, இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் அவனுக்கு நடக்கிறதுக்கு அவன் என்ன மாதிரி பாவம் பண்ணான்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு வேகமாக சீரியஸை திரும்பி பார்ப்பான், ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஏன் டம்பிள்டோர் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா, நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சீரியஸ் இப்போ ரொம்ப அக்ரெசிவாக கேட்பாரா. ஏன்னா லெஸ் என்ஜாயபிளான டாஸ்க்கெல்லாம் மித்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணி விடுறது தான் ஹெட் மாஸ்டர்ஸோட ப்ரிவிலேஜே அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நான் ஒன்று இந்த ஜாபை எனக்கு கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எந்திரிச்சு நின்றுவாரா. மண்டே ஈவினிங் 6 மணிக்கு என்னோட ஆஃபீஸில் நீ இருக்கணும் பாட்டர். யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா போர்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ண போனேன்னு சொல்லு. என் கிளாஸில் உன்னெல்லாம் பார்த்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் எதுக்காக நீ எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன்னு, அதனால் வேறு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அந்த டோர்கிட்ட போயிட்டுருப்பாரா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் இப்போது கொஞ்சம் நகண்டு இந்த பக்கம் முன்னாடி வருவாரா. ஸ்னேப்பும் திரும்பி பார்ப்பாரு. நான் அவசரத்தில் இருக்கேன் பிளாக், உன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் அன்லிமிட்டெட் லெஷர் டைம்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே நான் அப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. ஹாரி அப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். என்னன்னா சீரியஸ் அவரோட க்ளோக்கோட பாக்கெட் இருக்கும்ல அதுக்குள்ளே கையை விட்டுருப்பாரு. அப்போ ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவர் அதுக்குள்ளே மந்திரக்குலை தான் வச்சுருக்காரு, அதை தான் இப்போ பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காருன்னு. அக்ளூமென்சியை டீச் பண்ணுறேன்ற பேரில் ஹாரியை போட்டு நீ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ அதுக்கு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓ ஹவு டச்சிங் அப்படின்னு ஸ்னேப் இப்போ ஒரு மாதிரி நக்கலாக பேசுவார். பட் ஷர்லி நீ இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், பாட்டர் அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே இருக்கான்னு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. எஸ் ஆமாம் அப்படின்னு சீரியஸ் ரொம்ப ப்ரௌடாக சொல்வார். வெல் அப்போது உனக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன மாதிரி அரகண்டான ஆளுன்னு. ஸோ இவனெல்லாம் என்ன திட்டினாலும் என்ன க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட எதையுமே காதில் வாங்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. சீரியஸ் இப்போ அந்த சேரெல்லாம் தள்ளி விட்டுட்டு முன்னாடி இப்போ நின்றுவார். ஸ்னேப்போட பக்கத்தில் முன்னாடி நின்றுட்டு அவரோட மந்திரக்கோலை எடுத்து ஸ்னேப் மூஞ்சிக்கிட்டக்க அப்படியே காமிச்சிட்ருப்பாரு, அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருப்பாரா. ஸ்னேப் இப்போது சீரியஸோட முகத்தையும் சீரியஸை நீட்டிருக்க அந்த வேண்டு டிப்பையும் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரோட கண்ணை ஆட்டி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரா. சீரியஸ் அப்படின்னு ஹாரி ரொம்ப லவுடாக கத்துவானா. ஆனால் சீரியஸ் ஹாரி கத்துறதை கொஞ்சம் கூட காதலவே வாங்க மாட்டார். நான் உனக்கு திரும்பவும் வார்ன் பண்ணுறேன் செவரஸ், நீ திருந்திட்டேன்னு டம்பிள்டோர் நம்பலாம், ஆனால் நான் கொஞ்சம் கூட நம்பலை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓ அப்போ நீ ஏன் அவர்கிட்டே அதை போய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்னேப் இப்போது குசுன்னு பேசிகிட்டு இருப்பாரு. இல்லைனா உன்னை மாதிரி அம்மா வீட்டில் 6 மாதமாக பதுங்கி மறைஞ்சிருக்கிற ஒரு ஆள் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் அவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாருன்னு பயப்படுறியோ அப்படின்னு ஸ்னேப் சீரியஸை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாரா. சரி சொல்லு ஸ்னேப், லூஷியஸ் மேல்ஃபாய் இப்போலாம் எப்படி இருக்காரு? ஹாக்வர்ட்ஸில் அவரோட வாலாட்டுற நாய் வேலை பார்க்குறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பார் தானே அப்படின்னு இப்போது சீரியஸ் ஸ்னேப்பை பார்த்து கேட்பாரா. ஓ நாயை பற்றி நீ சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. உனக்கு தெரியுமா அன்றைக்கி நீ நல்லா ஜாலியாக வெளியே வந்தேல நாயா மாதிரி, அதை லூஷியஸ் மேல்ஃபாய் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாருன்ட்டு உனக்கு கொஞ்சமாவது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பட் பரவாயில்ல, ரொம்ப கிளவரான ஐடியா தான் பிளாக், நீ வேணும்னே தானே அப்படி செஞ்ச. இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் உன்னோட உயிருக்கே ஆபத்து, திரும்பவும் அஸ்கபானில் போய் உன்னை அடைச்சி போட்டுருவாங்கன்ற பயத்தில் தானே நீ வேணுக்குனே ஒரு சேஃபான ட்ரெயின் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு அதுவும் நாயா மாதிரி அதை லூஷியஸ் மேல்ஃபாய் நோட் பண்ணுற மாதிரி வச்சு அப்படின்னா தான் டம்பிள்டோர் உன்னை வெளியில் திரும்பவும் என்றைக்குமே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்து இதை சாக்காக யூஸ் பண்ணி நீ இந்த வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கலான்றதுக்காக தானே நீ அப்படி பண்ண.
அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. அவ்வளோதான், சீரியஸ்க்கு பற்றிக்கிட்டு வந்துடும். அவரோட மந்திரக்கோலை நல்லா உயர்த்துவாரா. நோ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திக்கிட்டே சீரியஸ்கிட்ட ஓடுவான். சீரியஸ் வேணாம் விடுங்க அப்படின்னு அவன் கத்துவானா. நீ என்ன கோலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சீரியஸ் பயங்கரமாக கத்தி ஹாரியை வந்து தள்ளி விட ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஹாரி இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சீரியஸ் பயங்கரமாக கத்தி ஹாரியை வந்து அவரோட இன்னொன்று ஃப்ரீயான ஹேண்ட் இருக்கும்ல அதை வச்சு தள்ளி விட்டுட்ருப்பாரா. அப்போது கரெக்டாக அந்த கிச்சன் டோர் ஓப்பன் ஆகும். என்டையர் வீஸ்லி ஃபேமிலியே உள்ளுக்குள்ளே வருவாங்களா. ப்ளஸ் ஹெர்மாயினி எல்லாருமே உள்ளுக்குள்ளே வருவாங்க. எல்லாருமே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் ஆர்த்தர் அங்கிள் இருப்பார்ல, அவர் வந்து இப்போ நடுவில் வந்துட்டுருப்பார். முன்னாடி நல்லா நடுவில் வந்துட்டுருப்பாரா. அவர் வந்து ரொம்பவே ப்ரௌடாக இருக்கிற மாதிரி இருப்பார். இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தா அந்த ஸ்ட்ரிப்டு பைஜாமாஸ் தான் போட்டிருப்பாரா. அவர் உள்ளுக்குள்ளே நல்லா சந்தோஷமாக வந்துட்டு எல்லாமே குணமாயிருச்சு அப்படின்னு நல்லா பிரைட்டாக அந்த கிச்சனை பார்த்து கத்துவாரா. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அவரும் மித்த வீஸ்லிஸும் இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. கிச்சனில் அங்கே நடந்த காட்சியை பார்த்து அப்படியே வந்து அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஸ்னேப்பும் அவரோட மந்திரக்கோலை வந்து சீரியஸை பார்த்து அட்டாக் பண்ணுற மாதிரி நீட்டிருப்பார். சீரியஸும் ஸ்னேப்பை பார்த்து மந்திரக்கோலை அட்டாக் பண்ணுற மாதிரி நீட்டிருப்பாரா. ஹாரி வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்கும் நடுவில் நின்றுட்டு அவங்க 2 பேரையும் விலக்கி விட ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. கரெக்டாக அவங்க உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்களா. ஸோ அந்த சீனை பார்த்த உடனே அவங்க அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி வாயை பொழந்துட்டு நின்றுவாங்க. அட கடவுளே, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளோட முகத்தில் இருந்து இப்போ சிரிப்பே காணாமல் போயிடும். சிரியஸும் ஸ்னேப்பும் அவங்களோட வேன்ஸை கீழே இறக்கிடுவாங்களா. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பயங்கர கோவமாக தான் முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. பட் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ விட்னஸ் வந்து இவங்க சண்டை போட்டுட்ருக்கிறத பார்த்த உடனே அவங்க வந்து அவங்களோட சென்ஸுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட மந்திரக்கோலை வந்து அவங்க கீழே இறக்கிடுவாங்களா. ஸ்னேப் வந்து அவரோட மந்திரக்கோலை எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த கிச்சனை க்ராஸ் பண்ணி வெளியில் போவார். அங்கே வீஸ்லி ஃபேமிலியை யாரையுமே பார்த்து எந்த ஒரு ஆக்டும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு அந்த டோர்கிட்ட போயிட்டு திரும்பி ஹாரியை பார்த்து 6 o'clock மண்டே ஈவினிங் பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரா. சீரியஸும் அவரை நல்லா பார்த்து முறைச்சிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவரும் அவரோட மந்திரக்கோலை எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சீரியஸ் கிட்ட திரும்பவும் கேட்பாரா. ஒன்றும் இல்லை ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் பேசுவாரா. அவரோட மூச்சு பயங்கரமாக வாங்கிட்டு இருப்பார். ஏதோ ரொம்ப தூரம் ஓடி வந்தால் எப்படி இருக்கும், ஓடி வந்து என்ன எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் மூச்சு வாங்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கோவமாக இருப்பார். 2 ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் க்யூர் ஆகிட்டிங்களா, உண்மையாகவே அது கிரேட் நியூஸ், ரொம்ப ரொம்ப கிரேட் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமால அப்படின்னு இப்போ மாலி ஆண்டி ஆர்த்தர் அங்கிளை கூட்டிகிட்டு வந்து அந்த டைனிங் டேபிள் இருக்கும்ல அங்கே உட்கார வச்சுட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீலர் ஸ்மித்விக் ஒரு வழியாக அவரோட மேஜிக்கை வேறு லெவலில் யூஸ் பண்ணி அந்த பாம்போட வாயில் என்ன பாய்சன் இருந்துச்சோ என்னமோ அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு நல்ல ஆன்டிடோட ப்ரிப்பேர் பண்ணி ஆர்த்தருக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஆர்த்தர் நல்லாவே க்யூர் ஆகிட்டாரு. ஆனால் இன்னொன்னே ஆர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த மகள் மெடிசன் கூடலாம் தேவையில்லாமல் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. இல்லை ஆர்த்தர் டியர் அப்படின்னு மாலி ஆண்டி முறைச்சிட்டே ஆர்த்தர் அங்கிளை பார்த்து கேட்பாங்களா. ஆமாம் மாலி டியர் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் ஒரு மாதிரி மூஞ்சி சுருக்கி வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் திரும்ப நல்லா க்யூர் ஆகி வந்துட்டனால அன்றைக்கி நைட் அந்த டின்னர் ஃபுல்லுமே நல்லா சியர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்களா. ஏன்னா மாலி ஆண்டியும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஃப்ரெட்டு, ஜார்ஜு, ரான், ஜின்னி, ஹெர்மாயினி இவங்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் வந்து திரும்ப நல்லா க்யூர் ஆகி வந்துட்டனால. ஆனால் பாவம் சீரியஸ்னால தான் அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவரால் காமிச்சிக்கவே முடியாது. ஃபேக்காக கூட அவரால் சிரிக்க முடியாது. ஆனாலும் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப முக்கி இந்த ஜார்ஜ், ஃப்ரெட் அவங்க சொல்கிற ஜோக்ஸ்க்கெலாம் ஃபேக்காக உட்காந்து சிரிச்சிட்ருப்பார். ஏன்னா இப்போ இவங்க எல்லோரும் கிளம்பிடுவாங்களா ஹாக்வர்ட்ஸ்க்கு. திரும்பவும் அவர் மட்டும் தான் தனியாக அந்த பிளேஸில் இருப்பார். அதனால அவர் ரொம்பவே ஒரு மாதிரி நொந்து போயிருப்பாரா. ஹாரிக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீரியஸை இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ சீரியஸ் கிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினப்பான். என்னென்னா இந்த ஸ்னேப் சொன்னதெல்லாம் எதையுமே நீங்கள் காதில் வாங்காதீங்க, அவர் வேணும்னே உங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் அவர் இப்படிலாம் பேசினார். டம்பிள்டோர் வந்து உங்களோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் கிரிமால்டு பிளேஸில் அவர் உங்களை இருக்க சொல்கிறாரு. அதுக்காக டம்பிள்டோரோட ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் ஒன்றும் ஒரு கவர்ட்லாம் கிடையாது, ஐ மீன் பயந்தாங்கொல்லிலாம் கிடையாது.
அப்படின்னு இதெல்லாம் பேசி சீரியஸ் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தலாம்னு நினைப்பானா. ஆனால் அவன் சீரியஸ் கிட்ட இருந்து 2 பிளேஸ் தள்ளி உட்காந்துருப்பான். ஏன்னா சீரியஸ்க்கும் ஹாரிக்கும் நடுவில் மேடை முடியும் மண்டங்கஸும் உட்காந்துருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் இங்கே கிரிமால்டு பிளேஸ்க்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் இவரை பார்த்துட்டு போகலான்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு. ஸோ அவங்களும் டின்னரில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஆனாலும் ஹாரிக்கு சீரியஸ் கிட்ட சொல்லணும்னு தோணுமா. பட் சீரியஸ் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறனால அவர் கோவமாகவும் இருப்பாரா. அதனால ஹாரினால இதை வந்து சொல்லவும் முடியாது. ஸோ இன்ஸ்டெட் அவன் ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட உட்காந்து இந்த அக்ளூமென்சி லெசன்ஸ் இருக்குல்ல, ஸ்னேப்பு கூட அவன் ப்ரைவேட் லெசன் அட்டன் பண்ண போகிறான்ல, அந்த விஷயத்த அவன் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பானா. உனக்கு அந்த கனவுகள் திரும்பவும் வரக்கூடாதுன்னு டம்பிள்டோர் நினைக்கிறாரு. அதனால தான் அவர் உன்னை இந்த லெசன் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இதே மாதிரி கெட்ட கனவெல்லாம் உனக்கு திரும்பவும் வரணும்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஆனாலும் எக்ஸ்ட்ரா லெசன் ஸ்னேப் கூடயா அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி அரண்டு போய் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு நான் கெட்ட கனவே கண்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்துடும். இன்றைக்கி தான் அவங்க ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்புற நாள். அவங்க இன்றைக்கி ஹாக்வர்ட்ஸ்க்கு நைட் பஸ்லேயே போயிடுவாங்களா. ஸோ அவங்கள எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக டாங்ஸும் லூப்பினும் வந்திருப்பாங்க. கரெக்டாக ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 3 பேருமே அன்றைக்கி அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கிச்சனுக்குள்ளே போவாங்களா. அப்போ இவங்க நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்து ஏதோ குசுன்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல். கரெக்டாக இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வாயை மூடிடுவாங்க. டாங்ஸு, லூப்பின்னு, அப்புறம் அந்த அடல்ட்ஸ் எல்லாருமே, மாலி ஆண்டி, ஆர்த்தர் அங்கிள், சீரியஸ் இவங்க எல்லோரும் இவங்க 3 பேரும் வந்த உடனே அப்படியே அமைதியாயிருவாங்க. தென் அவங்க வேகமாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்களா. ஜான்வரி மார்னிங் வேறு சொல்லவே வேணாம், எவ்வளோ கோல்டாக இருக்கும் அங்கே. ஸோ வெளியில் நல்லா பனி வேறு பொழிஞ்சிட்ருக்குமா. அதனால அவங்க நல்லா அவங்களோட ஜாக்கெட்ஸு, ஸ்கார்ப்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பாங்களா. கிச்சன்லேருந்து ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துட்டுருப்பாங்க. ஹாரிக்கு அப்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகும். அவனோட செஸ்ட்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சென்சேஷன் ஃபீல் ஆகும். குத்துற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்கு இப்போது சுத்தமாக சீரியஸ்க்கு குட் பை சொல்ல மனசே வரலை. சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அவன் நினப்பான். இதை கொஞ்சம் நாளாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்த. ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதயத்தில் அந்த மாதிரி ஆகுமா. சீரியஸ்க்கு குட் பையே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நினப்பான். ஏன்னா அவன் இப்போ ஹாக்வர்ட்ஸ் கிளம்பி போகிறான்ல, அவன் சீரியஸை விட்டுட்டு இப்போ பிரிஞ்சு போகிறது அவனுக்கு சரியாகவே படலை. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காக இருந்தது. இந்த பார்ட்டிங் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா அடுத்து அவன் எப்போ சீரியஸை பார்ப்பான் அப்படின்றதும் அவனுக்கு தெரியல. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஒரு மாதிரி தப்பாகவே அவனுக்கு தோணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நமக்கே தோணும்ல, ஏதாவது தப்பாக நடக்க போகுதுன்னா அந்த மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியல அவனுக்கு. ஆனால் அப்படி தான் அவனுக்கு இருந்தது ஒரு மாதிரி இதையெல்லாம். ஆனால் சீரியஸை ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை அவன் பேசியே தரணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான். தயவு செஞ்சு எதுவும் ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஏன்னா ஹாரி எதை நினச்சி கவலைப்படுவானா, ஸ்னேப் தேவையில்லாமல் இப்போ சீரியஸை அக்யூஸ் பண்ணியிருப்பார்ல, நீ ஒரு கோலை அப்படின்ற மாதிரி அவர் பேசி அவரை அவமானம் தானே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சீரியஸ் இதனால் ரொம்பவே பேடாக ஹர்ட் ஆகிருப்பார். அதனால கிரிமால்டு பிளேஸை விட்டு வெளியில் வந்தே ஆகணுன்ற மாதிரி அவர் ஏதாவது பிளான் போடுவாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் முன்னாடியே சீரியஸ் கிட்டக்க போய் தயவு செஞ்சு எதுவும் ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியே தின்னு நினைப்பானா. ஆனால் அதுக்கு முன்னாடி சீரியஸே ஹாரியை தனியாக கூப்பிட்டுருவார் சைடில். இதை எடுத்துக்கோ ஹாரி அப்படின்னு அவர் ஹாரிக்கிட்ட ரொம்ப குவைட்டாக ஒரு பார்சல் மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாரு. அது ஒரு மாதிரி பேடாக ரேப் ஆகிருக்கும். அந்த சைஸை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதை ஹாரியோட கையில் கொடுப்பாரா. என்னது இது அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஸ்கூலில் ஏதாச்சும் பிரச்சனை, உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ இது வழியாக தான் என்கிட்ட சொல்ல போகிற, இதை ஓப்பன் பண்ணாத இங்கே வச்சு அப்படின்னு சீரியஸ் வேகமாக சொல்லிட்டு திரும்பி மாலி ஆண்டியை பார்த்துட்ருப்பாங்க. மாலி பார்த்தானா அவ்வளோதான், கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. பட் உனக்கு நான் தேவைப்பட்டேன்னா இதை நீ யூஸ் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த பேக்கேஜை அவனோட க்ளோக்குள்ளே இருக்க பாக்கெட்டில் வைப்பானா. ஆனால் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்கோ எது இருக்கோ அதை அவன் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிச்சு வச்சுருப்பான். ஏன்னா என்ன நடந்தாலும் ஸ்னேப் இவனை வரப்போகிற அந்த அக்ளூமென்சி கிளாஸஸில் இவனை எவ்வளோ கேவலமாக மோசமாக ட்ரீட் பண்ணாலும் அதை பற்றி சீரியஸ் கிட்ட எதுவுமே சொல்லவே கூடாது. சொன்னான்னா கண்டிப்பாக சீரியஸ் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுவார், கிரிமால்டு பிளேஸ் விட்டு வெளியில் வருவார். ஸோ அவரோட சேஃப்டி போயிடும். அவர் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறது தான் அவருக்கு சேஃபு. ஸோ இவனால் அவரோட சேஃப்டி போயிடக்கூடாதுன்னு மட்டும்தான் ஹாரி யோசிப்பான். சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் ஹாரியை தோளில் தட்டி கொடுத்துட்டே மேலே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பார். கிச்சன்லேருந்து மேலே வந்துட்டுருப்பாங்க ஹாலில்.
அவன் சீரியஸ் கிட்ட பேசணும்னு நினப்பான். ஆனால் சுற்றி வந்து ஃபுல்லாக வீஸ்லிஸாக இப்போ இருக்கிறனால அவனால் எதுவும் சீரியஸ் கிட்ட பேச முடியாதா. குட் பை ஹாரி, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி ஹாரியை நல்லா ஹக் பண்ணுவாங்களா. see you ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் நல்லா ஹாரியாக ஹக் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் கேட் கிட்ட வந்துடுவாங்க. வெளியில் கிளம்புறதுக்காக ஃப்ரண்ட் கேட் கிட்ட வந்துடுவாங்களா. இதுதான் ஹாரிக்கு லாஸ்ட் சான்ஸ். சீரியஸை பார்த்து திரும்பி இந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ அவன் வந்து திரும்பி சீரியஸை பார்ப்பான். அவனோட காட்ஃபாதரோட ஃபேஸை திரும்பி அவன் பார்ப்பானா, வாயை திறப்பான், பேசுகிறதுக்காக வாயை திறப்பான். பட் அதுக்குள்ளே சீரியஸ் வந்து ஹாரியை நல்லா வார்மாக ஹக் பண்ணிப்பார். ஹக் பண்ணிவிட்டு உன்னை நல்லா பார்த்துக்கோ ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு கதவை மூடிட்டு இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. ஹாரி அடுத்த மொமெண்ட் வெளியில் நின்றுட்டுருப்பான். இந்த கிரிமால்டு பிளேஸ்க்கு வெளியில் அந்த ஐசி விண்டர்லாம் அவன் நின்றுட்டுருப்பான். கூட டாங்ஸ் நின்றுட்டுருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க நல்லா அவங்களால உருவத்தை வந்து மாற்ற முடியும்ல. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க நல்லா உயரமான ஒரு உமனாக, கொஞ்சம் வயசான உயரமான உமன் மாதிரி அவங்கள டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் லூப்பினை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களா. அந்த பேமெண்ட் கிட்ட வந்தோடனே ஹாரி திரும்பி பார்ப்பான். நம்பர் 12 அந்த கிரிமால்டு பிளேஸ் வந்து நல்லா இப்போ சுருங்கி 2 பக்கமும் சுருங்கி இப்போ அப்படியே அந்த 1 பிளிங்க்லேயே கம்ப்ளீட்டாக அது வேனிஷ் ஆகி மாயாஜாலமாக மறைஞ்சு போயிடும் அந்த வீடே. கமான், எவ்வளோ சீக்கிரம் நம்ம பஸ்ஸில் ஏறுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸ் சொல்லுவாங்களா. ஹாரி வந்து அப்போ டாங்ஸை பார்ப்பான். அவனுக்கு எப்படி தோணுன்னா, டாங்ஸ் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவங்க சுற்றி ஒரு மாதிரி நர்வஸாக பார்ப்பாங்க. அந்த ஸ்கொயரையே, அந்த ஏரியா இருக்குல்ல, அதையே சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. லூப்பின் இப்போ அவரோட வலது கையை முன்னாடி நீட்டுவாரா. டொமால்னு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா நல்லா முரட்டுத்தனமாக இருக்கிற ஒரு பர்பிள் ட்ரிப்பிள் டெக்கர் பஸ் காற்றுல சடனாக வந்து அப்பியர் ஆகும். அங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குமா, அதை விட்டால் அது வந்து மோதி இருக்கும். ஆனால் சடனாக பிரேக் போட்ட மாதிரி டொம்முன்னு வந்து நிற்குமா. பின்னாடி வந்து பஸ்ஸு பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும். அந்த மாதிரி அது டொம்முன்னு வந்து நிற்கும். பார்க்க நல்லா ஒல்லியாக இருக்கிற, முகம் ஃபுல்லாக பிம்பிளாக இருக்கிற ஒரு யூத் ஏஜில் இருக்கிற ஒரு பையன் வந்து பர்பிள் கலரில் யூனிஃபார்ம் போட்டிருப்பான். அவன் இப்போது அந்த பஸ்ஸோட ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து நின்றுட்டு வெல்கம் டு த அப்படின்னு பேச ஆரம்பிப்பானா. எங்களுக்கு தெரியும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸ் வேகமாக அங்கே ஹாரி நின்றுட்டுருப்பான்ல, அவனை வேகமாக மேலே அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்ருப்பாங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்ருப்பாங்க. ஹாரி வந்து அந்த கண்டக்டரை க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த கண்டக்டர் ஹாரியை நல்லா உத்து பார்ப்பானா. இது ஹாரி தானே அப்படின்னு அவன் கத்துவானா. அவன் பேரை சொல்லி இப்போ நீ கத்துனேன்னா உனக்கு காற்றுல மறைய வைக்கிற மாதிரி உனக்கு நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு டாங்ஸ் அந்த கண்டக்டரை பார்த்து சரியாக கோவமாக பயங்கர உக்கிரமாக சொல்லிகிட்டு இருப்பாங்களா. இப்போ வேகமாக அவங்க ஜின்னியையும் ஹெர்மாயினியையும் மேலே அந்த பஸ்ஸில் வந்து மேலே ஏற்றி விட்டுட்ருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அந்த பஸ்ஸில் போகணும்னு ஆசை அப்படின்னு ராணு இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி வந்துட்டு ஹாரிக்கிட்ட வந்து நின்று சொல்லிகிட்டு இருப்பான். சுற்றி பார்த்துட்ருப்பான் அந்த பஸ்ஸை. இதுக்கு முன்னாடி ஹாரி இந்த நைட் பஸ்ஸில் ஈவினிங் அந்த நைட் டைம் தானே அவன் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ட்ரிப்பிள் டெக்ஸ்லையுமே வந்து எப்படி இருக்குன்னா, பெட்டாக தான் இருக்கும். பெட்டாக நல்லா படுத்து தூங்குற மாதிரி பெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி தான் அவன் இந்த நைட் பஸ்ஸை பார்த்துருக்கான். ஆனால் இன்றைக்கி வந்து அவன் ஏர்லி மார்னிங்கே இந்த பஸ்ஸில் ஏறினனால இந்த பஸ்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நிறையா மிஸ்மேட்சாக இருக்கிற சேர்ஸாக நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சேர் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் குரூப்பாக அடுக்கி வச்சுருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அது ஒழுங்காகவும் அடுக்கியிருக்காது. இந்த பக்கம் அந்த பக்கம் குழஞ்சு சிக்ஸாக்காக ஏதேதோ விதமாக அடுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும். இதில் இப்போது இந்த பஸ் சடன் பிரேக் போட்டு இந்த கிரிமால்டு பிளேஸில் வந்து நின்றுச்சுல, அதில் வந்து ஒரு சில சேர்லாம் கீழே விழுந்திருக்கும் போல். ஏன்னா நிறைய விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் வந்து கீழே வந்து எந்திரிச்சிட்ருப்பாங்க. எந்திரிச்சு அவங்க சேரில் ஏறி உட்காந்துட்ருப்பாங்களா. அதுவும் அதில் இருக்கிற ஒரு விச்சோட ஷாப்பிங் பேக் வந்து கீழே அப்படியே விழுந்திருக்கும் போல். அது பார்த்தா அந்த பஸ்ஸோட நீளத்துக்கு அந்த ஷாப்பிங் பேக் வந்து நீளமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து மாயாஜாலமாக அந்த ஷாப்பிங் பேக் அப்படி இருக்குது. அதுக்குள்ளேருந்து ஏதேதோ வித்தியாசமாக காக்ரோச்சு, தவளை, அப்புறம் கஸ்டர்ட் க்ரீம்ஸு இதெல்லாம் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகி கீழே சிந்தி போய் கிடந்தது. நம்ம எல்லோரும் இப்போ பிரிஞ்சு தான் உட்காரணும் போல் அப்படின்னு டாங்ஸ் அங்கே இருக்கிற சுற்றி எம்டி சேர்ஸ் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்களா. ஃப்ரெட், ஜார்ஜ், ஜின்னி, நீங்கள் 3 பேரும் அந்த லாஸ்ட் சீட் இருக்குல்ல, அந்த பேக் சீட், அதில் போய் உட்காந்துக்கோங்க. ரீமஸ் உங்கள் கூட வந்து உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாங்ஸு, ஹாரி, ரான், ஹெர்மாயினி இவங்க 4 பேருமே அந்த பஸ்ஸோட டாப் டெக் இருக்கும்ல, அதுக்கு மேலே ஏறி போயிட்டுருப்பாங்க. அங்கே ஏதாவது எம்டி சேர்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக.
அங்கே ஃப்ரண்ட்டில் 2 சீட் எம்டியாக இருக்கும், பேக்கில் 2 சீட் எம்டியாக இருக்குமா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டாங்ஸும் ஹெர்மாயினியும் உட்காந்துப்பாங்க, பேக்கில் வந்து ஹாரியும் ரானும் உட்கார வந்துட்டுருப்பாங்களா. பின்னாடியே அந்த ஸ்டான் ஷன்பைக் இருக்கார்ல, அந்த கண்டக்டர். இந்த கண்டக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அந்த பிரிசனர் ஆஃப் அஸ்காபான் புக்கில். ஸோ அந்த கண்டக்டர் வந்து ஹாரியும் ரானையும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே இவனுங்க பின்னாடியே அவர் வந்துக்கிட்டு இருப்பார். ரானும் ஹாரியும் வந்து அந்த சீட்டில் உட்காந்த உடனே ஸ்டான் ஷன்பைக் இருக்கார்ல, அந்த கண்டக்டருக்கு 11 சிக்கிள்ஸ் கொடுப்பாங்க. 2 பேருமே ஈச் 11 சிக்கிள்ஸ் கொடுப்பாங்களா. தென் அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுமா. அது ஸ்டார்ட் ஆகும்போது அப்பையும் அப்படி தான் பயங்கர ஸ்பீடாக முரட்டுத்தனமாக வேகமாக போகுமா. ரான் அவன் உட்காந்துருக்க சேர்லேருந்து அப்படியே தலை கூப்புற கீழே விழுந்துருவான். ரானோட மடியில் அவன் வந்து பிக்விஜியனோட கேஜை வச்சுருப்பானா, அதுவும் கீழே விழுந்து அப்படியே ஓப்பன் ஆயிரும். பிக்விஜியன் வேகமாக முன்னாடி பறந்து போய் இப்போ வந்து முன்னாடி ஹெர்மாயினி உட்காந்துருக்கும்ல, ஹெர்மாயினியோட ஷோல்டரில் போய் உட்காந்துரும். ஹாரி டைட்டாக கம்பியை பிடிச்சிருந்தனால அவன் கீழே விழுகாமல் எஸ்கேப் ஆயிடுவானா. ஆனாலும் அவனால் உட்காரவே முடியாது, அந்தளவுக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி முரட்டத்தனமாக போயிட்டுருக்கும். அவன் ஜன்னல் வழியாக பார்ப்பான் வெளியில் எங்கே போகுதுன்னு. பார்த்தா மோட்டார்வே போகும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ரோடில், அந்த ரோடே ரொம்ப ஒரு மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதில் வந்து பயங்கர ஸ்பீடாக இப்போ இந்த நைட் பஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இப்போ நம்ம பிரிக்கிங்ஹாமுக்கு வெளியில் இருக்கோம் அப்படின்னு ஸ்டான் இருக்கார்ல அந்த கண்டக்டர், அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருப்பார். ஹாரி வந்து கேட்க போவான், அதுக்குள்ளே அவரே வந்து சொல்லிகிட்ருப்பாரா. ரான் கஷ்டப்பட்டு கீழேருந்து எதிர்த்து அவன் சேரில் உட்கார ட்ரை பண்ணிகிட்ருப்பான். நீ நல்லா இருக்கியா ஹாரி? உன்னோட பேரை நான் அடிக்கடி சம்மரப்போ பேப்பரில் பார்த்துருக்கேன், பட் எதுவுமே நல்லா இல்லை. நான் ஏர்ன்கிட்ட கூட சொன்னேன், உன்னை லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த பேப்பரில் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு நீ மென்டலாலாம் இல்லைன்னு. ஸ்டான் இப்போது ரான் அண்ட் ஹாரிக்கு அவங்களோட டிக்கெட்ஸ் இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு ஹாரியவே அவர் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரா. ஸ்டானுக்கு வந்து எப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருத்தவங்க கிறுக்கனாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவர் வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்க போகிறதில்ல. பேப்பரில் அப்பியர் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து ஃபேமஸாக இருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி அவர் வந்து ஹாரியை பார்த்துட்ருப்பாரா. அந்த நைட் பஸ் வந்து இப்போ படும் மோசமாக அங்கே ரோட்டில் போயிட்டு இருந்த எல்லா கார்ஸையும் பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குமா. ஹாரி முன்னாடி எட்டி பார்ப்பான், ஹெர்மாயினி அதோட கண்ணை நல்லா பொத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்கும். பிக்விஜியன் இருக்குல்ல, ஹெர்மாயினியோட ஷோல்டரில் ரொம்ப ஹாப்பியாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துட்டுருக்கும். திரும்பவும் இப்போ டம்மால்னு ஒரு சத்தம் வருமா. பார்த்தா அந்த நைட் பஸ்ஸில் இருந்த எல்லா சேர்ஸும் திரும்பவும் டொம்முன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கும். பார்த்தா இப்போ அவங்க அந்த பிரிக்கிங்கமோட மோட்டர்வேலேருந்து இப்போ ஒரு குவைட்டாக இருக்கிற ஒரு கண்ட்ரி லேன் இருக்கும்ல, அதாவது வில்லேஜ் சைடில் இருக்கிற சந்து மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து போயிட்டுருப்பாங்க. அதில் ஃபுல்லுமே ஹேர்பின் பென்ஸாக இருக்குமா. அதில் தான் இப்போ அந்த பஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கும். ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, கீழே விழுக போகிற மாதிரியே அந்த பஸ் போயிட்டுருக்கும். தென் அங்கேருந்து அவங்க சடனாக பிஸியாக இருக்கிற ஒரு டவுனில் ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க. திரும்ப அங்கேருந்து வந்து சுற்றி நல்லா பெருசாக ஹில்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் பயங்கர ஸ்பீடாக எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க. திரும்பவும் டொமால்னு எல்லா இடத்துலையும் இடிக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குமா. நான் என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு ராணி இப்போ கீழே இருந்து 6வது தடையாக எந்திரிச்சு மேலே அந்த சேரில் ஒழுங்காக போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இந்த பஸ்ஸில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவன் வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அடுத்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்டாப் தான் அப்படின்னு ஸ்டான் இப்போது ரொம்ப பிரைட்டாக வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருப்பாரா. பார்த்தா திரும்பவும் டொமால்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த பஸ்ஸு திரும்பவும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கும். எங்கே போயிட்டுருக்காங்கன்ட்டு வெளியில் ஹாரி எட்டி பார்த்துட்ருப்பானா. பார்த்தா ஹாக்ஸ்மேட் வில்லேஜ் இருக்கும்ல, அங்கே வந்து இப்போ அந்த பஸ்ஸு போயிட்டுருக்குமா. ஹாக்ஸ்மேட் வில்லேஜ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்னோவாக கவர் ஆகி போயிருக்கும். ஹாக்ஸ்ஹெட்டையும் ஹாரி பார்ப்பானா. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, பெரிய விண்டோ மாதிரி கண்ணாடி இருக்கும்ல, அதில் ஃபுல்லுமே ஸ்னோவாக தான் கொட்டி கிடக்கும். அதை வந்து எல்லாமே மறைஞ்சு போய் அந்த மாதிரி தான் இருக்குமா. ஒரு வழியாக இப்போ அவங்க வந்து ஹாக்வர்ட்ஸோட கேட் இருக்கும்ல, அங்கே வந்து நின்றுவாங்க. தென் இப்போ லூப்பினும் டாங்ஸும் இவங்க எல்லாரோட லக்கேஜையும் எடுத்து கீழே வச்சுட்டு இவங்களை கீழே இறக்கி விட்டுட்டு இவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹாரி நிமிந்து அந்த பஸ்ஸை பார்ப்பான். அந்த 3 டெக்கில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் இவங்கள தான் நல்லா உத்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த விண்டோ இருக்கும்ல, அந்த விண்டோ கிட்டக்க அவங்க நோஸை வந்து நல்லா டைட்டாக ஃப்ளாட்டாக வச்சுட்டு இவங்க எல்லாரையும் கீழே பார்த்துட்ருப்பாங்க. ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்க்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சேஃப், ஓகேவா அப்படின்னு டாங் சொல்லிட்டு சுற்றி அந்த ரோடு இருக்கும்ல, இப்போ வந்து அவங்க ஹாக்வர்ட்ஸோட கோட்டையோட கதவு இருக்கும்ல, ஃப்ரண்ட் கேட்டு, அந்த ரோட்டில் தான் அவங்க நின்றுட்டுருப்பாங்க. அதை தான் டாங் சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்ஸ் அந்த ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடவே அவங்க சுற்றி பார்ப்பாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் டேர்மை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்களா. எல்லோரும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு லூப்பினும் எல்லாருக்குமே அவர் கை கொடுத்துட்ருப்பாரு. ரானு, ஃப்ரெட்டு,
ஜார்ஜ், ஹெர்மாயினி, ஜின்னி எல்லாருக்குமே கை கொடுத்துட்ருப்பாரா. கடைசி அவர் ஹாரிக்கு கை கொடுக்கும்போது இங்கே பாரு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா வாய்ஸை வந்து ரொம்ப லோவாக வச்சுட்டு யாருக்கும் கேட்காத மாதிரி ரொம்ப லோவாக வச்சுட்டு பேசுவார். அப்போ வந்து எல்லாருமே டாங்ஸுக்கு வந்து பாய் சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸோ அவர் வந்து இப்போ ஹாரிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். எனக்கு தெரியும் உனக்கு சுத்தமாக ஸ்னேப்பை பிடிக்காதுன்னு, பட் அவர் சூப்பராக அவர் வேறு லெவலில் அக்ளூமென்சி பண்ணுவார். அண்டு நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் சீரியஸ் உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு ஓகேவா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே அப்படின்னு ஹாரியும் ரொம்ப ஹெவியாக லூப்பினோட ஃபேஸே ரொம்ப ப்ரீமெச்சூர்ட் ஆகி அவரோட முகத்தில் ஃபுல்லாக கோடு கோடாக தான் இருக்கும். ஸோ அவரை பார்த்து அவன் வந்து போய் சொல்லிட்டு இருப்பான் அவங்கள சீக்கிரம் பார்க்குறேன் அப்படின்னு. தென் அவங்க 6 பேருமே அந்த கேஸ்டலுக்குள்ளே வந்துடுவாங்க. அதாவது அந்த கிரவுண்ட்ஸில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட ட்ரங்க் பெட்டியை பிடிச்சி இழுத்துட்டு 6 பேருமே வந்துட்டுருப்பாங்க. ஹெர்மாயினி வந்து இப்போவே கேஸ்டலுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே அது வந்து ஃபுல்லாக அந்த எல்ஃபுக்கு வந்து தொப்பி பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்ஃப்க்கு வந்து அந்த தொப்பியை வந்து நிட் பண்ணுறதை பற்றி. ஹாரி திரும்பி இப்போ அந்த கேட்டை பார்ப்பானா. பார்த்தா அந்த நைட் பஸ் அங்கேருந்து கிளம்பியிருக்கும். அங்கே அந்த நைட் பஸ் இருக்காதா. ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கே இறங்கியிருக்கவே கூடாது, திரும்பவும் நம்ம கிரிமால்டு பிளேஸ்க்கே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். இதோட சாப்டர் 24 அக்ளூமென்சி பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.